ஹாய் ஹலோ எல்லாருமே ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். டெய்லியுமே உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோ ஒரு நாள் போடுவேன், ஒரு நாள் போடாமல் விட்டுருவேன். ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா லேடிஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம், ஆனால் பண்ணவே மாட்டோம். அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே பண்ணிவிடுங்க. டியூஸ்டே மார்னிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து வெற்றிலை தீபமுமே போட்டுட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமையல் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, சாதமும் வச்சுட்டேன். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு பீட்ரூட்டுமே வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை வந்து நம்ம எப்போவுமே தள்ளி போடவே கூடாது. தள்ளி போடாமல் அப்பப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அப்போவே உடனே செஞ்சிடணும். அரிசி வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா அப்படியே கவரில் இருந்தது. அது எல்லாமே எடுத்து ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையுமே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு உடனே அப்படியே அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்து வேலை செய்ய ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலையே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த நாள் வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி, ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம லேட்டாக எழுந்து நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நாள் வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டா மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு மார்னிங்லேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடலாம். மற்றது ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்ற இடத்துல இந்த வேலைங்களை நம்ம வைக்காமல் ஈஸியாக நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock என்னோடய வீட்டு வேலையை எல்லாமே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தது. அதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நீங்கள் உடச்சி உளுந்து இருந்ததுன்னா அதையுமே சேர்த்தாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டா இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்குமே நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகா தான் வறுத்துட்ருக்கேன். அது கூட கொஞ்சமாக கல்லுப்புமே போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூளுமே சேர்த்து வறுத்துக்கோங்க, சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்து அதையுமே வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நான் சூடு பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நம்ம கையை வச்சு அப்படி நுறுக்கும் போது நல்லா நுறுங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்போ அவசர தேவைக்கு டக்கு நம்ம எடுத்து சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே முடிக்கெலாம் ரொம்பவே நல்லது. முடி வளருது, முடி உதிர்றது, முடி செம்மட்டை ஆகிறது, பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இளநரை வர்றது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். அதனால் கருவேப்பிலைக்கு ரொம்பவே சத்து அதிகம். உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி பொடியாகவுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நீங்களுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நான் மஞ்சத்தூளுமே ஆட் பண்ணேன். அது வந்து நல்லது, அதனால் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன். தேவைன்றப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க.